வணக்கம். இந்த ஊடக சந்திப்புக்கு என்னை அழைத்தமைக்கு அனைத்து ஊடகங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 88ஆம் ஆண்டு சுவிஸுக்கு அகதி தஞ்சம் கோரி இங்கு வந்திருந்தேன். நான் வரும்போது எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் ஒரு எதிரியாக தான் இந்த நாட்டுக்கு வந்திருந்தேன். இருந்த காலம் ஒரு பனிக்காலம் என்றபடியாக நிறைய துன்பங்களை சந்தித்தேன். எனது உணவு உடை ஆவணம் அனைத்திலும் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான தயார்படுத்தலுடன் நான் இங்கு வராத பட்சத்தில் நிறைய இன்னல்களை சந்தித்தேன். அந்த நேரம் இங்கு எமது உறவுகளும் மிகவும் குறைவாக இருந்தபடியால் எனக்கு புற பகுதிகளிலிருந்து எந்த விதமான உதவிகளும் கிடைக்கவில்லை. நீங்கள் இப்போ எந்த அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி உங்களோட மாநிலத்தில் நீங்கள் அந்த நகர சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அந்த நகர சபையும் அதனுடைய சூழலையும் பற்றி சொல்லுங்கள். நன்றி. நான் தி கிரீன பார்ட்டாய் என்று ஜெர்மன் மொழியை சொல்வார்கள், அல்லது கிரீன் பார்ட்டி அல்லது பசுமை கட்சி. இந்த கட்சி தான் நான் இருக்கிறேன். இந்த கட்சியில் நான் இணைவதற்கான சந்தர்ப்பம் அந்த நேரம் ஒரு நேஷனல் ரைட்ஸ் நான் இருந்த கிரீன் பார்ட்டி அங்கத்தவர் பியா ஹோல்ன்ஸ்டைன் என்ற பேர் அந்த நேரம் எங்களோட அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்ற கோரிக்கைக்கு அந்த கட்சியால் எங்களோட மக்களுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சது. அந்த வகையில் அவர்கள் என்னை தங்களோட கட்சியில் இணையும்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு நட்புக்காகவும் நன்றிக்காகவும் அந்த கட்சியோடு நான் இணைந்திருந்தேன். இணைந்த போது அவர்கள் எனது குடியுரிமை கிடைத்ததும் என் உடனடியாக வேட்பாளர் பட்டியலில் என் பெயரை இணைப்பதற்காக கேட்டிருந்தார்கள். நான் அரசியல் படிக்கவும் இல்லை, அரசியல் அனுபவங்களும் எனக்கு இல்லை. நான் ஒரு அரசியல் தஞ்சம் கோரிய அகதி. என்னால் அரசியல் நுழைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நிச்சயமாக உன்னை போன்று மக்களுக்காக பணி செய்வதற்கு யார் முன் வருவார்களோ அவர்கள்தான் சுவிஸுக்கு பொருத்தமான அரசியல் பிரமுகர்கள் என்று சொல்லி, அந்த நேரம் எனக்கு ஒரு எமது முன்னோர் சொன்ன வசனம் ஒன்று நினைவு வந்தது. ஒடுக்கப்படும் மக்களுக்காக அந்த மக்களுடன் வாழ்ந்து அவர்களுடைய துன்பத்திலும் பங்கு கொண்டு அந்த துன்பத்தில் இருந்து அவர்கள் மீள்வதற்கு அவர்களுடன் இணைந்து போராடுவது தான் அரசியல். அந்த வகையில் நான் அதற்கு அனுமதித்து அந்த கட்சியில் நின்று முதலாவது தேர்தலிலேயே எனக்கு அமோகமான வாக்குகள் கிடைத்திருந்தது. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எப்படி இந்த வாக்குகள் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி அதற்கான காரணம் 3 வகையாக பார்க்கலாம். என்ற தனிப்பட்ட முறையில் பார்க்கல நான் சுனாமி வந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட் கிளப் விளையாட்டு கழகம் ஒன்றுடன் இணைந்து ஒரு நிகழ்வொன்றை செய்து தாயகத்தில் திருவண்ணாமலையில் யோசெப்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ற இதுக்கு அவர்கள் 15,000 பிராங்குகளை அவர்கள் நேரடியாக கொடுத்திருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்தே நான் அந்த விளையாட்டு கழகத்தில் ஒரு பயிற்றுவிப்பாளனாக இணைந்து கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு பழக்கி கொண்டிருந்தேன். அந்த நேரம் 10 வயதில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு 18 வயசுக்கு மேற்பட்டு வாக்குரிமை பெற்ற பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்கள் ஆர்வமாக எனக்கு வாக்களித்திருந்தார்கள், பங்களித்து செய்திருந்தார்கள். அதேவேளை நான் தாதியாக பணிபுரியும் போது பல 100 நோயாளிகளை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள் எல்லோருமே இது எங்களுடைய அம்மாவை பார்த்த ஜெயக்குமார், இது எங்களோட அப்பாவை பார்த்த ஜெயக்குமார், தாத்தாவை பார்த்தவர் என்று சொல்லி அவர்கள் அந்த நன்றி உணர்வுடன் பாரபட்சம் என்று நான் எங்களோட மாநிலத்தில் முதலாவதாக வந்திருக்க வேற்று நிறம், வேற்று மொழி, வேறு பண்பாடு, வேறு தேசியம், இப்போ வேறு மதம், அப்படிப்பட்ட ஒரு ஆளை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நன்றி உணர்வு. அந்த வகையில் எனக்கு அதிகபட்சமான வாக்குகள் கிடைத்தது. என்னை கட்சியில் இணைத்தவர்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். அதேவேளை நான் இந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தமிழர்
என்றால் அவருக்கு வாக்களிக்கணும் என்ற அளவுக்கு தமிழ் மக்கள் எமது மூத்த தலைமுறையினர் வந்து இங்கு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உண்மையாகவும் உறுதியாகவும் உழைத்திருக்கிறார்கள். இந்த தேசத்துக்காக உழைத்தவர்கள் எவருமே விரும்பி செய்ய முடியாத தொழில்களை எல்லாம் வந்து செய்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரம் இங்கு வந்திருந்தவர்களுக்குரிய இருந்த கடன்கள், அவர்களுக்கு தாயகத்தில் குடும்பத்திற்கும் தாயகத்துக்கும் செய்ய வேண்டியிருந்த கடமைகளுக்காக வந்து அவர்கள் எந்த வேலைன்னு சொன்னாலும் எடுத்து, எத்தனை மனத்தியாலம் என்று சொன்னாலும் எடுத்து செய்திருந்தார்கள். அந்த உழைப்புக்கான பங்கும் எனக்கு வந்து சேர்ந்த வாக்குகள் என்று சொல்ல முடியும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், அதாவது நீங்கள் செங்காளன் மாநிலத்திலே ஒரு நகரசபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் நீங்கள் ஒரு வேறு, அதாவது தமிழ் சமூகத்தை சார்ந்தவர், வேறு கலாச்சாரம், வேறு பண்பாடுகளோடு உரித்தானவர் என்று நீங்கள் இலங்கை அரசியலையும் மிக நெருக்கமாக பார்க்கக்கூடியவர். அங்கு இடம்பெறுகிற மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் பல விடயங்களுக்கு எதிராக அந்தந்த காலகட்டங்களில் உங்களுடைய குரல்களை நீங்கள் கொடுக்க வேண்டிய இடங்களில் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த சூழல், உங்களை தெரிவு செய்த சூழலும் தாயகத்தில் எமக்கான அங்கீகாரத்துக்காக அங்கு இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அங்கு படுகின்ற ஒரு இன்னல்களையும் பார்க்கின்ற போது, சுவிஸ் மக்களின் பெருந்தன்மையும் இலங்கையில் ஆட்சி மாறினாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய மாற்ற முடியாத மனநிலையும் உங்களுக்கு எப்படி தென்படுகிறது? மாற்ற முடியாத மனநிலை என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மாறினால்தான் வந்து அந்த தீவும் பல்லின மக்களும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். ஆனபடியாக மாற்ற வேண்டும், மாறும் என்ற நம்பிக்கையோட தான் நான் வந்து கதைக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அனுரவின் மனநிலை மாற வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும் அல்லது மாறினால்தான் அந்த நாட்டுக்கு நல்ல காலம் என்று நீங்கள் கூற வருகிறீர்கள். மாறுவதுதான் ஒரு வழி. மாற்றியே ஆக வேண்டும். அவர்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நாங்கள் எமது சகோதர இனமான சிங்கள இனம், நாங்கள் பூர்வீக குடிகள், எங்களுக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு, எங்களுக்கு நல்ல பண்பாடுகள் இருக்கு. நிச்சயமாக அதில் வந்து நாங்கள் மறுதட்டி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் அதை இன்றைக்கும் பின்பற்றுகிறோமா என்று நாங்கள் ஒரு மீளாய்வு செய்து ஒரு செல்ஃப் கிரிட்டிக், சுய விமர்சனம் செய்து பார்க்கும்போது இல்லையன்ற பதிலில் வந்தால் எங்களுக்கு வரும். இல்லையன்று சொன்னால் வந்து எங்களுக்குள்ள அந்த இனக்கலவரம் வந்திருக்காது. அந்த இனக்கலவரத்தின் காரணமாக தான் நாங்கள் புலம்பெயர்ந்தோம். புலம்பெயர்ந்து வந்து நாங்கள் இருக்கும் இடம், இந்த இனம் எங்களோட பக்கத்தில் இல்லை, சரியான தூரத்தில் இருக்கு. நிறத்தால, மொழியால, கலையால, பண்பாட்டால பல விதத்திலேயும் தூரத்தில் இருக்கின்றன. அவர்கள் வந்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஒரு ஆளும் ஆசனத்தில் அமர்த்துற அளவுக்கு மனப்பக்குவம் அவர்களிடம் இருக்கு என்று சொன்னால், யார் பண்பில் கூடியவர்களிடம் நாங்கள் சுய விமர்சனம் செய்து பார்க்க வேண்டிய நேரம் இது. அப்படியான ஒரு தேசத்தில் நாங்கள் வாழ்வதற்கும் ஆளும் பொறுப்பை அவர்கள் எங்களுக்கு தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பண்பும் வந்து எங்களுக்கு வர வேணும். அது எங்கள்கிட்ட இருக்கின்ற நம்பிக்கையோடு தான் அந்த பொறுப்பை அவையில் எங்களுக்கு தந்திருக்கணும். தந்தது மட்டும் இல்லாமல் வாழ்த்துகினம். உதாரணத்துக்கு ஒரு காலம் இல்லாத மாதிரி வந்து செங்காளன் மாநகர மக்கள் இதை கொண்டாடுகிறார்கள். வளமையாக இப்படியான ஒரு பொறுப்புக்கு ஒருத்தர் வரும்போது வந்து ஒரு ஆர்டிக்கல் வருவது வளமை, ஒரு சஞ்சிகை வருவது வந்து வளமை. இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக 3 முறை என்னை பற்றியும் எங்களோட இனத்தை பற்றியும் எனது பொறுப்பை பற்றியும் அதன் சிறப்பு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் அவர்கள் எழுதியிருந்தார்கள். இது வந்து ரகசியமாக மூடி மறைச்சி செய்கிற விஷயம்ன்றதில்லை. வந்து அதை வந்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள், செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். அவர்கள் என்னுடன் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். அது வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது நீங்கள் கதைக்க சொல்லியிருந்தாங்க இனக்கலவரம்னு சொல்லி. அந்த சொல் வந்து சில நேரம் ஒரு கேள்விக்கு உட்படலாம். இனக்கலவரம் என்பதற்காக இலங்கை தீவுக்குள்ள வந்து
சிங்கள மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல மக்கள் பண்பாப்படக்கூடியவர்கள். ஆனால் தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து தமிழ் மக்களை ஒரு இன அழிப்பு செய்வதாக தான் இருந்திருக்குது. ஆகவே நான் நினைக்கிறேன் உண்மையில் நீங்கள் நாட்டிலேருந்து வெளிக்கிட்டு வரைக்குள்ள கூட ஒரு இனத்தை நோக்கி அழிக்கிறதுக்கான ஒரு திட்டமிட்ட செயல் தான் 83 காலப்பகுதியிலே செய்யப்பட்டது. அதுக்கு முன்னமே ஆரம்பிக்கப்பட்டது. அதை நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களா இந்த சந்தர்ப்பத்தில்? நிச்சயமாக அதே காரணத்துக்கு தான் ஒரு அரசியல் காரணத்தால் தான் நான் இங்கே அரசியல் தஞ்சம் கோர வேண்டி வந்தது. அதை நான் எனது பிள்ளைகள் கேட்கும்போது வந்து சொன்னேன், அப்பா நீங்கள் இவ்வளவு நேரத்தை செலவழித்து இப்போ 10 வருஷமாக வந்து இதுக்குள்ள நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கீர்கள், அதே நேரம் வந்து 100% வேலை செய்துதான் குடும்பத்துக்கான பொறுப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கீர்கள், இதற்காக நீங்கள் இந்த பணியை செய்கிறீர்கள், இதுக்கு வந்து உள்காரணம் என்னென்னு சொல்லி கேட்கும்போது நான் என் பிள்ளைகளுக்கு கூட வந்து சொன்னேன், வந்து உதாரணத்துக்கு அம்மா நாங்கள் எங்களோட வீடு எரியுதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போயிருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் தீப்பிடிக்காமல் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. அதே மாதிரி தான் வந்து அரசியல் பிரச்சனைக்காக நாங்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இல்லை, நீங்கள் இங்கே பிறந்த நீங்கள், நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் வந்து பல்லினமும் வந்து அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அவர்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் ஒரு சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்றுக் கொடுப்பதற்கு நாங்களும் எங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும். அதுதான் எனது நோக்கமாக இருந்தது. இதே நேரத்தில் நீங்கள் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முதலே அந்த காலப்பகுதிக்குள்ளேயே நிறைய வேறு சமூகத்துக்கான வேலையும் செய்து வந்திருக்கீங்க. நீங்கள் அந்த நலவாழ்வோட உங்களுடைய தொடர்பு என்ன? நலவாழ்வுக்கு அதை என்னத்துக்காக இங்கே சுவிஸில் கொண்டு வரணும்னு விரும்பினீங்க? நலவாழ்வு வந்து நாங்கள் உருவாக்கியது வந்து 2007ஆம் ஆண்டு. நலவாழ்வை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் வந்து எனக்கு 2000 ஆண்டே இருந்திருந்தது. அந்த நேரங்களில் அங்கொருவரும் இங்கொருவருமாக தமிழர்கள் நோய்வாய்ப்பட்டு அல்லது முதுமை அடைந்து அதனால் பெறக்கூடிய இடர்களினால் வைத்தியசாலைக்கு வரும்போது நான் பணிபுரிந்து கொண்டிருந்த வைத்தியசாலையில் இந்த நேரமும் எனக்கு மொழிபெயர்ப்பதற்காக கூப்பிட்டிருந்தார்கள். அந்த நேரம் போய் அவர்களுடன் கதைக்கும்போது ஐயா அம்மான்னு சொல்லி கதைக்கும்போது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஐயோ ஒரு பிள்ளை தமிழ் கதைக்குது என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி பாக்கெட்டில் வந்து அவர்களுக்கு வந்து மருத்துவர்கள் கொடுத்த மருந்தை விட நான் போய் அவர்களுடன் பேசியது வந்து அவர்களுக்கு நிம்மதியை மாறுதலையும் கொடுத்தது. அந்த வகையில் அப்படியான ஒரு தேவையும் அப்படியான ஒரு தாகவும் ஒன்று இருப்பதை நான் உணர்ந்தேன். அந்த நேரங்களில் நான் படித்து கொண்டிருந்தேன். மருத்துவத்துறையில் எனக்கு அதிக அனுபவம் எதுவுமே இருக்கவில்லை. ஆனால் நான் அறிந்தேன், அங்கும் இங்கும் ஒருவர் இருவராக எமது அடுத்த தலைமுறை மருத்துவத்துறையில் படித்து மேல் நோக்கி வருவதாக அவர்களை இணைத்து உள்வாங்கி எமது மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களது தாய்மொழியில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அணுகிய போது இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் ரஜீவன், அப்படி நான் பேர் சொல்லலாம் வந்து இல்லை சந்தனகோபால் அப்படி என்று சொல்லி அவர் இந்த நண்பர்கள் வந்து என்னோட தோளோடு நின்று நல்ல யோசனை ஜெயக்குமார் நாங்கள் அதை சேர்ந்து செய்வோம் அப்படி என்று சொல்லி ஒன்றாக உழைச்சி இன்றைக்கும் வந்து இளைய தலைமுறையை சேர்ந்த மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் இணைந்து பணிபுரிகிறார்கள். இன்னும் பலர் இணைந்து பணிபுரிவார்கள். அந்த சேவை கொரோனா காலகட்டத்தில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் எங்களுடன் இணைந்து அவர்களது பணிகளை ஆன்லைன் மூலமாக செய்திருந்தார்கள். நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறீர்கள். நாங்கள் பல இடத்துல கண்டிருக்கிறோம். சுவிஸ் தமிழ் கல்வி சேவைக்குள்ள உங்களுடைய பங்களிப்பு என்ன? சுவிஸ் தமிழ் கல்வி சேவை உருவாக்க வேண்டிய காலம் வந்து அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக சிறு குழந்தைகள் தான் இருந்திருந்தார்கள். காலப்போக்கில் அது வளர தொடங்கியது. அந்த வளரும் போது தேவையும் உணர்ந்து அந்தந்த இடங்களில் கல்வி சேவைகள் உருவாகின போது வந்து எமது மாநிலத்தில் செங்காலனில் வந்து முதலாவது வந்து எமது நகர சபையில் உருவாக்கியிருந்தோம். அதற்கான ஆதரவுகள் வந்து பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தொடர்புகள் இருந்தபடியாக வந்து
வாய்ப்பாக இருந்தது. அரச பள்ளிகளிலே வந்து தமிழ் கல்வியையும் வழங்குவதற்கு அரச பள்ளி சான்றிதழ்களில் தமிழ் கல்வியின் புள்ளிகளை இணைத்து எமது பிள்ளைகளின் உழைப்பையும் அவர்களது ஆர்வத்தையும் ஊக்குவிக்கக்கூடியதாக இருந்தது. அது காலப்போக்கில் வளரும் போது வந்து புதிய ஆசிரியர்கள், புதிய பாடசாலை பொறுப்பாளர்கள் வந்து அந்த பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செய்கிறார்கள். நீங்கள் பதவியேற்கிற போது திருக்குறளை சொல்லி இருந்த நீங்கள் அது நீங்கள் கட்டாயமாக எடுத்ததா இல்லாட்டி நீங்கள் இயல்பாகவே அந்த திருக்குறள் அந்த இடத்துல சொல்லணும் போல இருந்ததா உங்களுக்கு? இது நான் நினைக்கிறேன் வந்து திருக்குறள் வந்து ஒரு உலக மறை என்று நாங்கள் சொல்லுகிறோம். வந்து அந்த அதை வேறொரு இடத்தில் திருக்குறளை கொண்டு போய் வாசித்து காட்டி அதன் பொருளை சொன்னது. அது வந்து 20 வருடத்துக்கு முன்னர் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி இணைஞ்சு வாழ்கிற சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தத்தோட பல் மத சந்திப்பு ஒன்று நடந்தது. அதில் வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்திடப்பட்டது. இந்து மதம் சார்பாக அல்லது சைவர்கள் தமிழர்கள் சார்பாக வந்து நடந்த இதில் வந்து நான் அதில் இணைந்து கொண்டிருந்தேன். 20 வருடத்துக்கு பின்னர் அதன் 20வது ஆண்டு நிறைவுக்காக யூபிலேம் ஃபயருக்காக வந்து பூண்டஸ்ராட்ஸ் அவர்களை அங்கு அழைத்திருந்தார்கள். அவர்கள் அழைக்கும் போது பூண்டஸ்ராட்ஸ் பேயாட்சியான்ஸ் அவர்கள் செங்கால் மாநிலத்துக்கு வந்திருந்தார். அவர் வரும்போது வந்து உங்கள் இனம் மதம் சார்பாக வந்து ஒரு 3 நிமிடம் யாராவது பேச வேண்டும் அப்படி என்று சொல்லும்போது வந்து நான் ஒரு மதத்தை தீவிரமாக பின்பற்றும் ஒரு நபர் இல்லை உண்மையாக. ஆனால் அவர்கள் கேட்கும்போது வந்து எமது மக்களின் பிரதிநிதியாக நான் பேசலாம் என்று சொல்லி போகும்போது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரலை அங்கே வாசித்து காட்டினேன். இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே வந்து எங்களோட வழிவந்த ஆக்கள் சொன்னவர்கள் தான் வந்து என்று சொல்லும் போது அவர் அதை வியப்பாக கேட்டு தான் இது பற்றி அறிய வேணும்னு சொல்லி தான் இந்து மதம் சார்ந்தோ அல்லது இந்தியா இதுகள் சார்ந்து தான் படித்திருக்கிறேன், ஃபிலோசபிகள் படித்திருக்கிறேன். ஆனால் இது புதுசாக இருக்கிறது தான் அறியல் என்றோன்னு நான் அவருக்கு அந்த புத்தகம் ஒன்றை ஆங்கிலத்தில் அனுப்பியிருந்தேன். அடுத்து 2-3 நாள்லேயே வந்து அவரிடம் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது, பாராட்டி நன்றி தெரிவித்து. அந்த நேரமும் எனக்கு தமிழ் மறை ஒன்று தான் ஞாபகம் வந்தது. சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் என்று சொல்கிற மாதிரி மேன்மக்கள் தான் வந்து நாங்கள் இந்த மேன்மக்களோடையே எங்களோட பழக்கங்களை பழகிறதுக்கு வந்து நாங்கள் தேட வேணும். அவர்களை வெறும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பெருமைப்படுற தருணம் இது. என்கிட்ட ஒரு அரசியல் ரீதியான கேள்வி இருக்குது. என்னென்றால் ஸ்பெயினில் பார்சிலோனா நகராட்சி வந்து இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றி இருக்குது. அதே மாதிரி இத்தாலியில் பலர்மோ நகராட்சி இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. இந்தியாவில் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் ஒரு இனப்படுகொலை தீர்மானம், மற்றது வடக்கு மாகாண முதல்வர்கிட்ட காலத்திலேயும் ஒரு இனப்படுகொலை தீர்மானம், இப்போ அண்மையில் பிரம்டன்னாரில் எல்லாம் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்குது. ஒரு தமிழன் செங்காலம் மாநிலத்தில் முதல்வராக இருக்கிற நகராட்சிக்கு தலைவராக வந்திருக்கிற இந்த தருணத்தில் தமிழ் சமூகம் அங்கிருந்தும் ஒரு இனப்படுகொலை தீர்மானம் வருவதற்கான ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள், அதுக்கான முயற்சிகள், வாய்ப்புகள் உண்டா? நிச்சயமாக வாய்ப்புகள் என்பது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக போராட வேண்டும், அதற்கான அடிகளை வைக்க வேண்டும். அதை செய்யும்போது அந்த வாய்ப்புகளை அணுகும். நன்றி. ரெண்டாவது கேள்வியில் ஒரு தமிழர் சுவிசில செங்காலம் மாநிலத்தில் நகராட்சி முதல்வராக வந்திருக்கிறாருன்னு சொல்லி தமிழக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியல, எக்ஸ் தளத்தில் 2-3 நாளாக நீங்கள்லாம் கதாநாயகர். அந்த தமிழக மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒட்டுமொத்த தமிழக உலக தமிழருக்கு யானை பலம் வந்து யானைக்கு தெரியாதபடியே தான் சின்ன சங்கிலியில் நிற்கிற மாதிரி வந்து எங்களோட பலம் எங்களுக்கு தெரியாதுன்னா அந்த பலம் இருக்குது. அதை வந்து ஒருங்கிணைக்க வேணும், ஒருங்கிணைய வேணும்ன்றது வந்து இந்த தாழ்மையான கருத்து. அதை செய்வதற்கான தேவை ஒன்று இருக்கிறது.
ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அதற்கான வேல்யூ யாரிடம் இருக்கிறன்ற தேடலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது அந்த வேல்யூவும் எங்கட மக்கள்கிட்ட இருக்குது. அந்த வேல்யூ வெளிவரும் போது எல்லாம் ஒன்று சேரும். அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. எமது அடுத்த தலைமுறை எமது மரபணுவில் நிறையவே இருக்கிறது. நான் 8 அடி பாய்ஞ்சா என்ற அடுத்த சந்ததி 16 அடி பாய் என்ற நம்பிக்கை இருக்குது. அது அந்த அந்த சிந்தனை வந்த காலம் கனகாலம். அதுக்கு பிறகு இன்றைக்கு ஹைடெக் இவ்வளவு வளர்ந்து இருக்குது. ஆனபடியாக நான் எதிர்பார்க்குறேன் 16 அடி பாயிறதுக்கு நாங்கள் பல வருடங்கள் காத்திருக்க தேவையில்லை. அந்த காலம் விரைவில் அமையும் என்று எனக்கு நம்பிக்கை. நீங்கள் இந்த அடுத்த தலைமுறை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள். கிட்டத்தட்ட 3 தசாப்தத்துக்கு மேலாக சுவிட்சர்லாந்திலே ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள். சுவிஸ் குடியுரிமை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பாய்ச்சல் என்பது அண்மையிலே டாவோஸிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இலங்கையின் பிரதமர் கருணி அவர்களுடைய தலைமை அவர்கள் பங்கு பெற்றிய பொருளாதார மாநாடு ஒன்று இடம்பெற்றிருந்தது. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய 7 முன்னணி நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு முன்வந்திருக்கின்றன. இவற்றை ஒழுங்கமைக்கக்கூடிய நிலையில் கூட எங்களுடைய அடுத்த சந்ததியை நாங்கள் தயார்படுத்தவில்லையா, அல்லது இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த வேலை திட்டத்தை முறையாக செய்யவில்லையா, அல்லது இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளிடம் இது தொடர்பான புரிதல் இல்லையா? 7 முன்னணி தொழில் நிறுவனங்களை ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்திருக்கின்ற போது முதலீட்டுக்கு இலங்கைக்கு அழைத்து செல்லுகிற வல்லமை இருக்கின்றால், ஆண்டாண்டு காலமாக சுவிட்சர்லாந்தில் பல வேலை திட்டங்களை செய்யக்கூடிய அமைப்புகளும் இளையவர்களும் அல்லது நலன் விரும்பிகளும் இந்த விடயங்களில் ஈடுபாடு காட்டாமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது உண்மையிலேயே ஒரு பலவீனமாக தான் நான் பார்க்கின்றேன். அரசும் அரசுகளும் செய்யும் உறவு, அவர்களுடைய ஒப்பந்தங்கள் வேறு. ஒரு அரசாக நாங்கள் இல்லாதது எங்களுடைய துர்ப்பாக்கிய சூழ்நிலை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், கனடா போன்ற நாடுகள் எமது இளைய தலைமுறை கனடிய அரசியலுக்குள் நுழைந்து முக்கியமான பொறுப்புகளை வகிக்கிறார்கள். அதே சூழ்நிலை ஒன்று சுவிஸில் உருவாகும் போது, அப்படியான ஒரு சூழ்நிலை ஒன்றை சுவிஸில் நாங்கள் உருவாக்கும் போது எங்களுடைய பலத்தை, எங்களுடைய அபிலாசைகளை சுவிஸ் அரசாங்கத்திற்கு கொடுப்பதன் மூலம் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாகவே சுவிஸ் அரசாங்கத்துடன் உறவுகளை பேணும்போது தமிழர்களின் அபிலாசைகளை அங்கு முன்னிலைப்படுத்தி அதற்கான உத்தரவாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பது எனது நம்பிக்கை. அப்படியான சூழ்நிலை விரைவில் ஏற்படும் என்று நான் திரும்ப பலமுறை சொல்லியிருக்கிறேன். விரைவில் என்பது நாங்கள் அளக்கும் அளவுகோல்களை பொறுத்தது நான் பார்ப்பது எனது அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை அப்படித்தான் பார்க்கிறேன். ஆனால் இன்று வேகமும் விவேகமும் டெக்னாலஜியும் வளர்ந்து வர்ற வகையில் அதை நீங்கள் முக்கியமாக ஊடகங்கள், உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது, அதை இளைய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது இன்று நான் மகிழ்ச்சியான செய்திகள் 2-3 பார்த்திருந்தேன். இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் பெரிய பிரமுகர்களாக இருக்கிறார்கள், படித்தவர்களாக இருக்கிறார்கள். வாழ்த்து தெரிவித்ததுடன் இப்படி செல்வதற்கான வழிகள் எப்படி என்று நான் அவர்களுடன் நிச்சயமாக விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடன் உரையாடவிருக்கிறேன். நிச்சயம் காரணம், பூர்வீகத்தையே பேண வேண்டும் என்று சொல்லி காலாகாலமாக நினைத்து கொண்டிருந்த கிழக்கு பிராந்திய மாகாணங்கள், அப்படியான மாகாணங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அப்பென்செல் 2 கண்டோன் இருக்கிறது. அப்பென்செல் இன்னரோட், அவுசரோட், கிளாரூஸ், கிராபியூண்டன், செங்காலன், தூர்கா, அப்படியான மாநிலங்கள் பழமை வாழ்ந்தீர்கள். பூர்வீகத்தை பேண வேண்டும், தேசியத்தை பேண வேண்டும் என்று பார்க்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட இடத்தின் ஒரு தலைநகரான செங்காலன் மாநகரத்தில் நான் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடிந்தது என்று சொன்னால் ஏனைய மாநிலங்களில் அதன் வாய்ப்பு மிகவும் இலகுவானது. அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை கொடுப்பது மட்டும்தான் எனது இந்த பணியாக இருக்கிறது.
எங்களோட பிள்ளைகள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் வந்து அரசியல்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அரசியல் என்பது பெரிய விடயம் இல்லை, உண்மைதான். அந்த வகையில் ஒரு கேள்வி எப்படி என்றால், இப்போ நீங்கள் ஒரு கட்சியை பிரிவுபடுத்தி நீண்ட காலம் இருக்கிறீர்கள். அந்த கட்சியில் ஒரு புதிய ஒரு இளம் தலைமுறை வந்து எவ்வாறு ஒரு கட்சிக்குள் பிரவேசிப்பது, எவ்வாறு அரசியலை ஆரம்பிப்பது என்பது தொடர்பாக உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக அரசியல் என்பது ஒரு பணி. சுவிஸில் உங்களுக்கு தெரியும் வந்து 26 மாநிலங்களும் தனித்தனி ஆட்சிகள், அந்த இடங்களில் தனித்தனி சட்டங்கள் திட்டங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருக்குது. ஆனபடியாக வந்து பொதுவாக சுவிஸ் நிலைமை சார்ந்து என்னால் சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வந்து எனது இடத்தில் இருக்கும் இளைய தலைமுறையை நான் விருப்பத்துடன் அழைத்திருக்கிறேன். அவர்களுடன் சந்திப்புகளை நடத்த இருக்கிறேன். அவர்களும் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். எனது வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பார்த்து ஆனபடியால் வந்து நான் ஒரு 100 பேரோட கதை கேட்கல வந்து அதில் ஒரு ஆள் 2 பேர் வந்து முன் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், மிச்சம் அந்த 100 பேர்கிட்ட நான் விரும்பி கொள்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த பிள்ளையை அல்லது இந்த பையனை நாங்கள் உயர்த்தி விடுவோம், பலப்படுத்துவோம். அப்படி என்ன செய்யும் போது வந்து அவர் பெறுவார். வந்து 100 பேரும் பெற வேணும்ன்றது கட்டாயம்ன்றது இல்லை. எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. என்னால் தாய்மொழியாக தமிழை கொண்ட எனக்கே இவ்வளவு சாதிக்க முடியும் என்று சொல்லி சொன்னால், இங்கு பிறந்து வளர்ந்து இந்த தேசத்தில் பேசக்கூடிய 4 மொழிகளுடன் ஆங்கிலத்தையும் மிகவும் திறமையாக பேசக்கூடிய பிள்ளைகள் எங்களிடம் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு பெண் ஒருவர் இன்று நான் இருப்பது வந்து ஒரு ரெஜியோனால் தேசிய மட்டத்தை தாண்டி சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களை தலைமை தாங்கக்கூடிய தமிழ் பெண்மணிகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் இளையோர் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் நீங்களும் கூறுகின்றீர்கள், கடந்த ஒரு தசாப்தமாக பலருடைய குரல் வந்து இளையோர்கள் அரசியல் அல்லது சமூக பணியில் வர வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இளையோர்கள் மத்தியில் ஈடுபாடு என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அந்த ஈடுபாடு குறைவதற்கு உங்களுடைய பட்டறிவில் என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? அல்லது அந்த ஈடுபாடை அதிகரிப்பதற்கு இவ்வகையான விடயங்களை கையாள்வது சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? நிச்சயமாக இது எமது இனத்தில் மட்டுமன்று இல்லை, சுவிஸ் மக்களில் கூட நீங்கள் வாக்களிக்கும் தன்மைகளை பார்க்கும்போது கூட வந்து 100க்கு 100% வந்து அரசியலில் நேரடியான பங்களிப்புகளை வழங்குவதில்லை. எல்லாமே சரியாக போய்கொண்டிருக்கிறது. ஆனபடியால் வந்து நாங்கள் பேசாமல் இருப்போம் என்று பார்வையாளராக இருந்து கொண்டு இருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சுவிஸ் மக்கள் இருந்து எல்லாரிடமே இளைய தலைமுறையில் அப்படித்தான். என்னென்று சொல்லி சொன்னால், இன்று இயந்திர வாழ்க்கையும் அவர்கள் படிக்கும் படிப்புகளும் ஒரு செய்யும் பணிகளும் வந்து நிறைய நேரங்களை எடுக்கின்றது. அரசியல் வந்து பணியன்று தான் சுவிஸில் சொல்வார்கள். கூடின அளவு எந்த விதமான வருமானமும் இல்லாமல் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற சேவை, அந்த சேவை மனப்பான்மை வந்து எல்லாரிடம் இருக்க வேண்டும். அவர்கள் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வந்து மூத்த தலைமுறை வந்து அவர்களுக்கு திரும்பவும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். முன்வரும் பிள்ளைகளை இது வந்து வீடு வந்து சேராது என்று சொல்லாமல் வந்து அதை ஊக்குவிக்க வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால், விதைக்கிறது எல்லாமே வந்து முளைக்கிறது இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். வந்து ஆனபடியாக வந்து தோல்விகள்ன்றது வந்து நிச்சயமாக இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ 10 வருஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் வந்து எனக்கு இடர்பாடுகள் ஒன்றும் விரையில் என்ற இந்த தொய்வு நிலைக்கு இங்கு இருக்கக்கூடிய 1ஆம் 2ஆம் தலைமுறையினுடைய ஈடுபாடின்மை அல்லது அரசியலில் பெருமளவு நாட்டமின்மையும் ஒரு காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நாட்டமின்மை என்பது உண்மை காரணம். குறிப்பாக சொல்ல போனால் 85ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் சுவிட்சர்லாந்தில் வந்து இன்று வரையும் 1ஆம் 2ஆம் 3ஆம் தலைமுறை என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பங்களை பார்ப்பது அல்லது குடும்ப சுமை ஒரு மிக பிரதானமாக இருந்த போதும் கூட தன் இனம் சார்ந்து ஒரு அடுத்த கட்டத்தில் இவ்வாறான ஒரு கட்டமைப்பு தேவை என்பதை சிந்திக்க தவறிவிட்டார்கள் என்பதை ஏற்கிறீர்கள்? நிச்சயமாக நான் உட்பட இந்த பணியில் இணைந்தது பிந்தி வந்த ஆரம்பத்தில் இருந்தே இல்லை. அதற்கு குறை சொல்வதற்கும் காரணம் இல்லை. ஆனால் நிச்சயமாக மூத்த தலைமுறை 3 நேர வேலை செய்து கூட தங்களோட
கடமைகளை செய்திருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி, அவர்களுக்கு மொழி பிரச்சனை. இப்போ இளைய தலைமுறைக்கு அப்படியான பிரச்சனைகள் இல்லை. ஆனால் எமது இனம், எமது பிள்ளைகள் அடுத்த தலைமுறை படித்து உயர்ந்து வான்ட்டு சொன்னதன் காரணமாக பிள்ளைகள் கூடின அளவு படிப்பில் ஆர்வம் காட்டினார்கள். அரசியலில் இல்லை. அரசியலில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று மூத்த தலைமுறை சொல்லவும் இல்லை. அது உண்மை. ஆனால் இன்றைய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அரசியலில் நாங்கள் எங்களுக்கான அபிலாசைகளை எமது தாயகத்திலும் சரி இங்கும் சரி எமது அபிலாசைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தான் கேட்க வேண்டும். இதுக்கும் முன்னோர் சொன்ன வார்த்தை தான் ஒரு ஒடுக்கப்படும் இனம் தனது உரிமைக்காக தான் போராடும்போது தான் அதை வெற்றி அடைய முடியும். நாங்கள் அதை வேற யாரிடமும் விடையலாது. அப்போ ஆனபடியாக எங்களோட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் எங்களோட வழியில் இங்கே உலக அளவிலேயே அரசியல் கட்டமைப்பு சுவிஸில் இருப்பது போல் உலகம் இல்லை. எங்கு வாழும் எமக்கு அதன் அருமை புரிவதில்லை. இப்படியான ஒரு சூழலில் நாங்கள் ஏன் அரசியலில் இணையக்கூடாது என்பது என்ற கேள்வி. எல்லாரும் அரசியலில் இணைஞ்சு உயர் பதவிக்கு வெறும் மட்டும் 10 வருஷம் 20 வருஷம் என்று சொல்லி பணி செய்யாட்டுக்கும் பரவாயில்லை. குறைஞ்ச காலம் என்று சொல்லி சொன்னேன்னா அதில் இணைந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆவா. காரணம், நான் எப்படி ஒரு நூலகத்தில் பணிபுரியும் போது நூலகத்தை துப்புரவு செய்யும் பணியாளனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், மிக அரும்பெரும் புத்தகங்கள் இருப்பது என்று சொல்லி சொன்னால் அதையே நாங்கள் திறந்து பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இப்படியான ஒரு தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அரசியலை பற்றி நாங்கள் ஏன் படித்து கொள்ளக்கூடாது? ஆனால் எனது செய்தி கூடின மக்களை சென்றடைந்துள்ளது. கூடின மக்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கு முக்கியமாக ஊடகங்கள் காரணம். இந்த தருணத்தில் நன்றி. என்னென்னு சொன்னால், நீங்கள் நிறைய விஷயங்களை விழாவாரியாக எங்களை சொல்லிக் கொள்வார்கள். அதில் மிகவும் நன்றி. என்னுடைய கேள்வி இப்போ என்னென்னு சொன்னால், மாநில முதல்வராகிய பின்னர் பசுமை கட்சி உங்கள் மீதான நம்பிக்கை வைத்திருக்கிறது. வாக்களித்தவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் புதிதாக தொழில்நுட்ப அரசியல் ரீதியாக அந்த மக்களுக்காக என்ன செய்ய போறீர்கள்? அந்த மாநிலத்தில் அந்த மக்களுக்காக செய்வதற்கு பல கட்சிகள் உள்ளன, செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். நான் என்னை அவர்கள் ஒரு இந்த புலம்பெயர்ந்து இந்த தேசத்தில் வாழும் மக்களின் பிரச்சனைகளை எப்படி அணுகுவது, எப்படியான ஒரு சுமூகமான வாழ்வொன்றை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதுதான். இந்த பதவிக்காலம் என்பது எனது பணி. அங்கு நடக்க போகும் அனைத்து பாராளுமன்ற அமர்வுகளையும் தலைமை வாங்கி நடத்துவது, அதற்கான முன்னாயத்தங்களை செய்வதும், வெறும் கோரிக்கைகள் வெறும் மனுக்களையும் முதன்மைப்படுத்துவதும், அங்கு இருக்கக்கூடியவர்களும் இணைந்து பணிவதும், அதே வேளை தேசிய மட்டத்தில் அந்த நகரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இப்படியான ஒரு வாய்ப்பினை தந்து என்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்ட அனைத்து ஊடகங்களுக்கும், எனக்கு குறிப்பாக எனது மாநிலத்தில் வாழ்ந்து எனக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும், சுவிஸில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த சுவிஸில் வாழக்கூடிய இளைய தலைமுறைக்கு எனது செய்திகளை கொண்டு போகிறீர்கள். அந்த இளைய தலைமுறை மேலும் விழிப்புணர்வுடன் வேகமாக செயல்பட வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. அவர்களுக்கு தேவையான எந்த வகையான உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு நான் தயார். எனக்கு ஆலோசனை வழங்கும் அளவுக்கு அறிவில்லாட்டிக்கும் அவர்களுக்கு தேவையான சக்திகளை கொண்டு வரும் அளவுக்கு எனக்கு முக்கியமான நபர்களிடம் தொடர்புகள் இருக்கிறது. இங்கு அரசியல் மேதாவிகள் அனைவரும் அதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள். இளைய தலைமுறை வளர வேண்டும், அந்த வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மீண்டும் இந்த சந்திப்பினை ஒழுங்கு செய்த நபர்களுக்கும் இந்த இடத்தினை தந்து உதவிய நண்பர்களுக்கும் எனது நன்றி.